நம்ம பிளாக் பேக்கர் ஸ்குவாட் மூலயமா ரொம்ப நாளாகவே ட்ரிப் போயிட்டுருந்தோம். அந்த ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு எனக்கு இந்த டைம் செட் ஆகலை, ஆஃபீஸில் வந்து லீவ் கொடுக்க மாட்டேன்றாங்க, அதனால் ஒரு ஷார்ட் ரைடு இருந்தால் எங்ககிட்ட சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அவங்களோட வந்து ரைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால நாங்கள் பிளான் பண்ணதான் March 8 அன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைட் பிளான் பண்ணியிருந்தோம். இது ஒரு யூஷுவல் பிரேக்ஃபாஸ்ட் ரைடாக இருக்கக்கூடாதுன்றதுக்காகவும் ரைடர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காகவும் நாங்கள் ஒரு ஹிடன் ஸ்பாட்டை சூஸ் பண்ணி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த ஹிடன் ஸ்பாட் எங்கே இருக்குது அப்படின்றத நாங்கள் ரைடர்ஸ் யாருக்குமே ரிவீல் பண்ணல. ஒன்ஸ் நீங்கள் மீட்டிங் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஹிடன் ஸ்பாட்டை ரிவீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஹலோ பிளாக் பேக்கர் ஸ்குவாட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உமன்ஸ் டே அன்றைக்கி உமன்ஸ் மட்டும் இல்லாமல் ரைடர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு ஹிடன் ஸ்பாட்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரைடு வந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தான் ரைட் பண்ண போகிறோம், ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைடுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து ரெடி ஆகிட்டாங்க. நம்ம வந்து எங்கே பார்த்திங்கன்னா காட்டு பக்கத்தில் இருக்க ஷெல்லில் வந்து நம்ம லொக்கேஷன் போட்டிருந்தோம். ஸோ அப்படியே வந்து பைக்ஸ்லாம் பாருங்கள். நிறைய பேர் இங்கே அந்த சைட்லேருந்தே வந்திருக்கலாம், அப்படி யாராவது இருந்தீங்கன்னா சாரி, இதுக்கு மேலே தான் ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்பாட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமிலி லேக். தெரியுங்களா? எத்தனை பேர் குமிலி லேக் தெரியும்? அப்போ எல்லாருக்கும் புதுசு. குமிலி லேக் போகிறோம், ஓகேங்களா? இங்கேருந்து கரெக்டாக வந்து ஒரு 40 கிலோமீட்டர், ஓகேங்களா? அங்கே போயிட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அதையும் நான் அங்கே போய் சொல்கிறேன், ஓகேங்களா? இங்கேருந்து நம்ம ஒரு 80-90 கிலோமீட்டர் வேணாம், ரொம்ப அதிகமாகுது, ஒரு 70-80 போகலாம், ஓகேங்களா? ஃபுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்ம வந்து எல்லோரும் அவங்கவுங்க ஓன் ரூட் எடுத்துக்கோங்க. ஸோ போகும்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஒருவேளை அதுக்கு பக்கத்துலேயே இருந்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு சாப்பிட்டு போயிடுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இங்கே வர வைக்கணுன்றதுக்காக தான் அந்த ஒரு ஹிடன் ஸ்பாட்டுன்ற ஒரு வார்த்தை. எல்லோரும் இங்கே வரணும் அப்படின்றதுக்காக தான். நீங்கள் இல்லை அங்கேயே பக்கத்துலேயே இருந்துட்டா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே சல்லன் வீட்டுக்கு போய் வரட்டா மாமேன்ட்டு போயிருவீங்க. அதுக்காக தான் இங்கே வர வச்சது. குரூப்பில் வந்து லொக்கேஷன் வந்திருக்கோம். நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு வர வேணாம், லைனாக போகிறோம், ஒன்றாக போகிறோம். ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து எங்கேயாவது மிஸ் ஆகிட்டிங்கன்னா அந்த லொக்கேஷன் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 60 மெம்பர்ஸ் இருக்கோம் இன்றைக்கி. இதில் கம்மியாக தான் இருக்காங்க, போக போக வந்து ஜாயின் பண்ணுவாங்க ஒரு 60 மெம்பர்ஸ். ஓகே, அதாவது பெருசாக நம்ம இன்னும் நிறைய பிளான் பண்ணோம், நிறைய நடுவில் சொதப்பிடுச்சு. அதனால் நிறைய பேர் வந்து குரூப்பில் போடல. ஹோட்டல் நேமா அதுதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. 10 பேராக தான் போகணும்னு நினைக்கிறேன். முனியாண்டி விலாஸ் யாரெல்லாம் இங்கே என்ன வெஜிடேரியன்? யாரெல்லாம் வெஜிடேரியன் இங்கே? இல்லை, நம்ம இதுதான் A2B தான் நம்ம சொல்லியிருக்கோம், பேசியிருக்கோம். ஸோ நம்ம ஸ்பாட் கொஞ்சம் ஓகேங்களா? அப்படியே இப்போ ப்ராப்பராக இப்போது டைலு லீடுன்னெலாம் இருக்கும். ஸோ அவங்க லீடு வந்து ப்ராப்பராக என்ன ஹேண்ட் சிக்னல் காமிக்கிறாங்களோ லாஸ்ட் டைல் வரைக்கும் அதை வந்து ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் போக போக அது தெரிஞ்சுக்கும். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணால் அது பெருசாக போகும். ஸோ என்ன சிக்னல் காமிக்கிறாங்களோ அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த காலை தூக்குவாங்க, கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. நான் நிறைய டீமில் அந்த ஒரு விஷயம் போயிட்டுருக்குது. அது ஆக்சுவலாக ஒரு சிக்னல்னு சொல்லிட்டு மற்ற டீமில் சொல்கிறாங்க, எனக்கு அது தெரியல. ஆனால் அந்த கால் சிக்னல் யாரும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு கால் வலிக்குது, நான் கால் நீட்டுவேன், அது அப்படியே ஃபாலோ ஆகுது லாஸ்ட் வரைக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் அதுதான். மற்றபடி ஓகே, அப்போ அப்படியே கிளம்பலாமா? இல்லை பின்னாடி வராங்கன்னு வரேன். 35 போது பயங்கரமாக வெயில் அடிக்கும்னு நினச்சேன். பரவாயில்ல, செம மிஸ்டியாக இருக்குது, நல்லாயிருக்கு. இன்னமும் சென்னை சில்லுன்னு தாங்க இருக்குது மார்ச்லேயும். ஸோ நம்ம ஊருக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். இது எலெக்ஷன் டைம் வேறு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி க்ரௌடாக போகக்கூடாது தான். பட் நம்ம
ரைடிங் கியர்ஸ்லாம் போட்டு ப்ராப்பராக போகிறனால நிறைய பேர் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே ப்ராப்பரான ரைடர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும். ஸோ அதனால் வந்து எந்த இஷ்யூ இல்லாமல் போய்கிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குமா, 5 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. நம்ம 30 கிலோமீட்டர்ஸ் மேலே வந்துட்டோம். ட்ரோன் ஷாட் வந்ததே தெரில அப்படியே. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்பாட்டு வச்சுட்டு அங்கேயும் ஒரு சர்ப்ரைஸ் எல்லாருக்கும் வச்சுருக்கேன். சர்ப்ரைஸுன்னு கிடையாது, ஸோ இந்த இடத்துல அது ஒரு வித்தியாசமான ஒரு இடம். அதை வந்து நம்ம அங்கே தான் எல்லாருக்கும் ரிவீல் பண்ண போகிறோம். குமிளி லேக் சென்னையிலேருந்து ஜஸ்ட் 40 கிலோமீட்டர்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த லேக் வண்டலூர் பக்கத்தில் இருக்க குமிளி வில்லேஜில் லொக்கேட் ஆகிருக்கு. சுற்றியும் ஹில் வியூஸோட ஒரு குட்டி ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் அமைதியான அழகான லேக் தான் இது. இப்படிப்பட்ட ஒரு ஸ்பாட்டில் நம்ம வந்து ரீச் பண்ணதும் இங்கே இருக்க மரங்களுக்கு நடுவில் நம்ம பைக்ஸை ஓட்டும் போது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. பாருங்க, அது மட்டும் இல்லாமல் இங்கே சிக்னல் கிடைக்காது. அதனால் நம்ம இங்கே வாட்டர் பாட்டிலும் எனர்ஜி ட்ரிங்க்கும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். இங்கே வேஸ்ட்டை வந்து ஸ்ட்ரிக்டாக போடவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நாமளே அதை வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த ஸ்பாட்டை எப்படி இருக்கோ அதே மாதிரி அழகாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நம்ம ரைடர்ஸ் எல்லாம் சின்னதாக ஒரு ஆட்டம் போட்டு அங்கேருந்து இன்னொரு ஸ்பாட்டுக்கு கிளம்பணும். இங்கே ஒரு சீக்ரெட் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். என்னடா அவ்வளோதானே இந்த பிளேஸு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை, பைக் ரைடுன்னு வந்துட்டா இந்த ஆஃப் ரோடெல்லாம் ட்ரை பண்ணோம் இல்லையா, அதுக்காக இங்கேருந்து நம்ம சாப்பிட போகிற ரூட்டில் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு ஆஃப் ரோட் ட்ரையலும் பண்ணோம். அது பைக்கர்ஸ்க்கு செம எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுங்க. இந்த மாதிரி எங்கள் கூட சேர்ந்து ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த இன்ஸ்டா ஐடிக்கு டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப்புக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரைடர்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு சொன்ன மாதிரி எல்லோரும் ரிட்டன் அவங்கவுங்க தனியாக கிளம்பிட்டாங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். பாய் பாய் மக்களே.